நடிகை சமந்தா ரொம்பவே உடல் மெலிஞ்சு போய் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் சீரியல்லேருந்து விலகிய பின் நடிகை ஜாஸ்மின் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த நடிகை சமந்தா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஏற்கனவே நான் சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காங்க. அது என்னண்டா, நடிகை சமந்தா 2024 சென்னை அணிக்கு உரிமையில் இருக்காங்க. அப்போது பொறுப்பு இருக்கும்போது பேசிய சமந்தா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், நான் இந்த பதவிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னும், சமீப காலமாக விளையாட்டுகளில் பெண்கள் அதிக அளவு ஆர்வம் கட்டுவது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. எனவே இளம்பெண்கள் பலரையும் விளையாட்டில் கொண்டு வரதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விழாவில் கலந்து கொண்ட போது சமந்தா எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்சமயம் சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. அந்த புகைப்படத்தை பார்த்தா ரசிகர்கள் பலரும் நடிகை சமந்தா சென்னை அணியின் உரிமையாக மறிப்பது சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்பவே உடல் மெலிஞ்சு போயிருக்கிறது பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது அப்படின்னும், நாக சைதன்யா சோபிதா நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு தான் நடிகை சமந்தா ரொம்பவே உடல் மெலிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னும் தங்களுடைய கருத்துக்களை ரசிகர்கள் பதிவிட்டு வர்றாங்க. உடல் மெலிந்து போய் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு நடிகை சமந்தா இருக்காங்க. இப்போ உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, மறுபடியும் சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய். இந்த சீரியல் 2024 ஜனவரி மாதத்துலேருந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த சீரியல் ரசிகர்களே ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற சீரியல் தான் இருக்குது. இந்த சீரியலில் ஜாஸ்மின் ரத் லீட் ரோலில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தற்சமயம் சீரியல்லேருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்தது. இந்த நிலையில் நடிகை ஜாஸ்மின் ரத் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாங்க, நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். நான் இப்போ சீரியல்லேருந்து விலகுறேன். ஆனால் சுடர் கிராபத்திற்கு மக்கள் எனக்கு கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னும், மக்கள் இவ்வளவு பாசத்தை கட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் இவ்வளோ நாளாக நினைத்தேன் வந்தாய் சீரியலுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ, அதே மாதிரி இனிமேல் நினைத்தேன் வந்தாய் சீரியலில் சுடர் கதாபாத்திரம் நடிக்கும் நடிகைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னும், த ஸோ மச் கோ ஆன் வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. நீங்கள் நினைத்தேன் வந்தாய் சீரியலில் சுடர் கதாபாத்திரம் நடிக்கிற ஜாஸ்மின் ரத்தை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமங்க ரெடாபில் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.